வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக மகளிருக்காக ஒரு தனியான ஒரு வீடியோ. 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் மருத்துவமனை பக்கமே மகளிரை பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, மன வலிமையும் உடல் வலிமையும் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. மன அழுத்தம், உடல்ல வலிமையின்மை நிறையா பெண்களுக்கு இருக்கு. காரணம் முறையற்ற உணவு வகையும் முறையில்லாத எக்ஸசைஸ், அதாவது பயிற்சிகள் இல்லாம. இதுதான் முன்னிலையா இருக்கு. அந்த காலத்துல ஏன் இல்லாம இருக்குன்னா, வீட்டு வேலைகள்ல காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு மாடு கறக்கிறதுல இருந்து கிணத்துல வாளி அரைக்கிற வரைக்கும், உரல்ல நெல்லை இடிக்கிறது, ஆட்டுக்கல்ல மாவு அரைக்கிறது, அம்மி அரைக்கிறதுன்னு உடல் அசைவுகள்லயே வேலைகள் நிறையா இருந்துச்சு. வலிமையா இருந்தீங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஆக இன்னைக்கு போடுற இந்த பயிற்சிகளை எடுத்துக்கிறது மூலம் அந்த பழைய நிலையை கொண்டு வரலாம். வாங்க பயிற்சிக்குள்ள போவோம். காலை நீட்டி இப்படி உட்கார்றதே ஒரு பயிற்சி தான். அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி உட்கார்ந்துக்குங்க. இப்போ கைகளை மேல, ஒவ்வொரு கையா இதை நின்றுக்கிட்டு செய்யலாம். இதெல்லாம் பால் கறக்கிறத ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி அம்மியில அரைக்கும் பொழுது இப்படி உக்காந்துக்கிட்டு, பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல பார்த்தாங்கன்னா 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு இப்படிதான் அரைச்சாகணும். மிக்சி இப்ப தட்டுனா வர்றது மாதிரி எல்லாம் வராது. இது இப்படி செய்யும் போது கைகள்ல அசைவுகள் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி துணியை பார்த்தீங்கன்னா துவைக்கும் போது அடிச்சு துவைப்பாங்க. நாம இது மாதிரி எளிமையான பயிற்சிகளா போறோம். இதுலலாம் ஒரு 20, 25 இப்படி நீங்க உட்கார்ந்த நிலையிலேயே இது செய்யலாம். அதே மாதிரி கால்களை உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி வரைச்சிக்கிட்டு இப்படி ஒரு ரவுண்டு போடுறதன் மூலம் திருவையில மாவு அரைக்கிறத ஞாபகப்படுத்தும். அடுத்தது அப்படியே எழும்புங்க. லேசா இப்படி பெண்ட் ஆகிக்குங்க. கிணத்துல இருந்து வாளியில தண்ணி எடுத்தா எப்படி எடுப்பீங்க? இது மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கும் போது உடல் வலிமை உண்டாகும், கூடுதலா மன வலிமையும் கிடைக்கும். இது பெண்களுக்கான பயிற்சி.